ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ரூம் டேரிஃப் வந்து 2500 ஜாயின் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு க்ளோஸ் ஆக போகுது. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் द जूस. प्लेट ले लो. ओके मेरा प्लेट के दिस ओके टेकिंग प्लेट. பஃபே வந்து இட்லி இருக்குது. ஊற்ற வாங்க. இது இட்லிலாம் இருக்கட்டும். ஓகே ஓகே. இது சேமியா எடுத்துக்க. சரி ஓகே. சேமியா இருக்குது. ஆம்லெட் இருக்குது. ஒரு இட்லி போதும். லைட்டாக சாப்பிடும். ஃபஸ்ட்டு இட்லி ஒன்று. சட்னி வந்து ஒரே ஒரு சட்னி தான் வச்சுருக்காங்க. தட்டு தேங்காய் சட்னி வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஜீப் சவாரி போட்டு இருந்தால் லேட்டாக ஆகிடுச்சு. ஓகே சேமியா எடுப்போமா? சேமியா மசாலா இருக்குது. குட். பன்னீர்லாம் போட்டுருக்காங்க கொஞ்சம் அதில். ஜஸ்ட்டு சாம்பார் எடுப்போம். இந்த கப்பல் எடுத்துக்கணும் சாம்பார். சாம்பார்லாம் சூடாக இருக்குங்க. இந்த கிளைமேட் சூடாக இருக்கணும். மெனுவெலாம் இதில் போட்டுருக்காங்க பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் தோஸ்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. சேமியா மசாலா, ப்ளைன் தோசை, செட் தோசை, ஆனியன் உத்தாப்பம். ஓகே ஆனியன் உத்தாப்பம். திஸ் இஸ் பிரெட் ஆம்லெட். சின்ன சின்ன பீஸாக போட்டுருக்காங்க. அள்ளி சாப்பிடும் வந்து போட்டு. ஓகே சாரி மசாலா ஆம்லெட். சாரி பிரெட் ஆம்லெட் போட்டேன். டைம் ஆகிடுச்சா? டங் ஸ்லிப் ஆகுது டக்கு டக்குன்னு. வாங்க அப்படி உட்காந்து சாப்பிடும் டக்குன்னு. முடிச்சாச்சா? ஓகே இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் தாங்க எல்லாமே. அதாவது ரூம் ரெண்டோட வந்துருக்கு எல்லாமே. ரூம் ரெண்ட் ப்ளஸ் டேக்ஸ் இதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாமே. சரிங்களா? நல்ல குளிருக்கு பாருங்கள். செம்ம ஆனியன் ஊத்தாப்பம். சின்ன சைஸில் செம்மையாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது ஆனியன் ஊத்தாப்பம். குளிருக்கு இதமாக இருக்குது. அப்படியே ஆவி பறக்க அப்படியே சாப்பிட்டுருக்கோம். ஃபைனலாக டீங்க. எல்லாம் சுட சுட டீ. இந்த கிளைமேட்டுக்கு வந்து சுட சுட டீ குடிக்கணும்னு வச்சிங்க அவ்வளோதான், வேலைக்கே ஆகாது. நல்லா சூப்பரான டீ. டைனிங் பாருங்க, நல்லா பெரிய டைனிங் தான் ஓரளவுக்கு. வெளியே தான் கார் பார்க்கிங் இருக்குது. ஸ்டார் ரேட்டிங் 5 கொடுக்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங். ஃபஸ்ட்டு நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜீப் சஃபாரி, செமையான ஜீப் சஃபாரிங்க. அது வந்து கண்டிப்பாக இப்போ வந்து மிஸ் பண்ணக்கூடாது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் ரோடு ப்ளஸ் அந்த ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம ஸ்பாட். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே அங்கே மேலே போகும்போது அவ்வளோ காற்று. அப்படியே செம்ம காற்று, செம்ம மிஸ்ட்டு. அப்படியே மலை சாரல் மேலே அடித்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு செம்மையாக. உண்மையிலே இதெல்லாம் முடிச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக நம்ம வந்து கோயிங் டு தலைக்காவிரி. ஓகேங்களா? வாங்க காரில் ஏறி உட்காருவோம் ஜம்முன்னு. இங்கே நம்ம வந்து தலைக்காவிரி வந்தாச்சுங்க. தலைக்காவிரி வந்து நம்ம தங்கியிருந்த ரூம்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ட்ராவல் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்குது எல்லாமே. பாருங்கள் மிஸ்ட்டு. நாங்கள் வரும்போது நல்லா மழை பெஞ்சு, இந்த இடத்துல கொஞ்சம் மழை விட்டு மிஸ்ட்டாக இருக்குது பயங்கரமாக. இன்னொன்று மழை பெய்யும். இப்போதைக்கு மழை பெய்யுங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்போ தான் மழை இருக்காது, மிஸ்ட்டு இருக்கும். நல்ல ஸ்லோப்புங்க. வர இடமும் நல்ல ஸ்லோப்பாக தான் இருக்குது எல்லாமே. அப்படியே ஏறுற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. உங்களுக்கு எல்லாமே ஏறுறது மாதிரி தான் ஃபுல்லாக. இங்கே தான் வந்து காவேரியே உருவாகுதுன்றாங்க. ஆஃப்டர்ஸ் அலோடு இல்லையா? ஐயோ இப்படி தான் உள்ளே போகணுங்க. இங்கெல்லாம் வரணும்னா குறை எடுத்து வந்துடணும். அப்படி தான் ரெயின் கோட் எடுத்து வந்துடணும். இன்னொன்று நான் மழையாக இருக்குன்ட்டு பேண்ட்டு பாருங்கள் இது மாதிரி 3/4 போட்டு வந்துட்டேன். அளவு இல்லைன்னாங்க. அப்படியே காதில் அவங்க அந்த மாதிரி அப்படியே வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கவரில் பேண்ட் எடுத்து வைக்கணும்னு வச்சேன், மறந்துட்டேன். ட்ராக் பண்ணாச்சும் எடுத்து வைப்போம் நினச்சிட்டு தான் மறந்துட்டேன். என்ன பண்ணுறது? ஃபோனை சார்ஜ் போட்டால் அது என்னமோ வாட்டர்னு வந்துட்டுருக்கான்னு தெரில. இந்த இங்கே காலைல போனோம்ல ஒரு இடத்துக்கு, அங்கே போய் நல்லா நனைஞ்சாச்சா, அங்கே என்னமோ தண்ணி புந்துச்சு உள்ள, சார்ஜ் ஏற மாட்டேது. வாங்க வந்தாச்சு உள்ள. இப்போ இந்த இடத்துல தப்பிச்சு நம்ம இங்கே போயிட்டோம். இங்கே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா
அலோவ் பண்ணலாங்க, கம்பல்சரி. வெளியில் வேஸ்ட்டு விற்கிறாங்க, 150 ரூபா வாங்கி போட்டு தான் போனோம் உள்ளே. சரிங்களா, நான் வந்து மறந்துட்டேன். அதாவது பேட்டரியும் ஒரு ட்ராக் பண்ண எடுத்து வச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா காரில் எடுத்து வைக்கணும்னு பார்த்தா மறந்துட்டேன். என்ன பண்ணுறது? சரி வாங்க போவோம். பாருங்கள், நல்லா மிஸ்ட்டு செமையாக இருக்குது இந்த இடமே. அப்படியே இங்கே தான் காவிரி உருவாகுதுன்னாங்க, போய் பார்ப்போம். அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தானே பாருங்கள், இங்கெல்லாம் காசு போடுவோம், சில்லறை காசாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நந்திலேருந்து கீழே அப்படியே தண்ணி ஊற்றுது. அப்படியே வாங்க அந்த பக்கம் போவோம். வரும்போது அந்த பக்கம் சிவன் சிலை இருக்கும், அதுக்காக பார்ப்போம். அப்படியே மரத்தை பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பாசி பிடிச்சிருங்க மரத்தில். இங்கே பாருங்க, ஐயோ தரைய பாசி பிடிச்சிருக்கு, பார்த்து நடக்கும் போல இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸ்ரீ கணபதி சித்தி தீர்த்தம் கோயில். சுற்றிலும் அழகாக மண்டபம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, உண்டியல், உண்டியல் வச்சுருக்காங்க. ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம், காசு வேணாம். என்னமா இருக்குது பாருங்கள். அடாடாடா, தலைக்காவேரி தான். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த இது வரும்ல வெளியில், தலை வச்சுப்போம். எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு, நல்லா மிஸ்டாக இருக்குது. அப்படியே இதில் வந்து போயிடுது. இனிஷியேட் காவேரி ஃபார்மிங் இயர். வேற மாதிரி இருக்கு அந்த இடம், செமையாக இருக்கு. சரிங்க. அடுத்ததான் இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, கோயிலில் மரம் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி இந்த இடம் இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றிட்டு கீழே இங்கே ஃபஸ்ட்டு காவேரி வர இடம். எல்லாம் குறை வச்சுருக்காங்க. நோ ஃபோட்டோகிராஃபி, நோ வீடியோ ரெக்கார்டிங் போட்டாங்க பாருங்கள் நச்சுன்னு. இந்த இடத்துல தான், இங்கே தாங்க, இந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு காவேரி வருதுன்றாங்க. அங்கே நிற்கிறாங்கள அந்த இடத்துல பூமியிலேருந்து வருதுன்றாங்க. அப்படியே பூமியிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்று தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புனித நீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது புனித நீர் வந்து நீராடுறாங்க, குளிப்பாங்க வந்து. அங்கே பாருங்கள், நல்லா தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அங்கே ஒரு 3 பேர் ஃபேமிலியை கீழே இருக்கிறாங்க பாருங்கள், படியில் அப்படியே இறங்கி சுற்றிட்டு வருவாங்க, சுற்றி வருவாங்க. அது ஹோலி வாட்டர், புனித நீர்பாங்களே, காவேரியின் புனித நீர். இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு காவேரி அந்த இடத்துலேருந்து பூமியிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. காவேரி நீர் தண்ணி அப்படியே ஊற்று தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்குது. வந்து அப்படியே இங்கே பாருங்கள், அங்கேருந்து இந்த பக்கம் வருது பாருங்கள் தண்ணி. இந்த பக்கம் ஊற்றி அப்படியே பாருங்கள் எப்படி தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள். ஊற்றி அப்படியே அங்கேருந்து இந்த பக்கம் அப்படியே ஊற்றுதுங்க ஃபுல்லாக. அப்படியே அந்த பக்கம் போய் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே காவேரியாக போயிட்டுருக்கு அப்படியே தண்ணி. இந்த தண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது, வந்து அப்படியே கடலில் கலக்குது. அங்கே ஒன்றுமே தெரில பாருங்கள், அவ்வளோ மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இடமே ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கள், மணி என்ன ஒரு
12 மணி இருக்கும் இப்போதைக்கு கரெக்டாக. பயங்கர மிஸ்டாக இருக்குது அப்படியே. இந்த இடம் வந்து வேறு மாதிரி ஒரு வைப்பு, செம வைப்பாக இருக்கும் அப்படியே. உண்மையிலே சொல்ல போனால் நல்ல ஒரு பக்தியோடு இருக்கணும் இந்த இடத்துக்கு வந்தோம்னா. நல்லா இருக்கும், செமையாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கணும்னா எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, செல்ஃபி எடுத்துட்டாங்க. நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படியே. பத்தாத காவேரிங்க, தலைக்காவேரி கர்நாடகாவில் இருக்குது. மடிக்கேரி குறுக்கு அங்கே தான் வந்திருக்கோம். நல்ல தரிசனம் உள்ள தலைக்காவேரியில். தரிசனம்னா சாமி சிலையெல்லாம் இருக்கும். அங்கே சாமிக்கு தீபாரத்தனை காட்டுவாங்க. சிவன் கணபதி சார் சொல்கிறது கரெக்டாக. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே காவேரி எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த இடத்தையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு வரோம். நல்லா அருமையான இடம். உள்ளே வரதுக்கு காருக்கெலாம் 50 ரூபா என்ட்ரன்ஸு. மற்றபடி எந்த டிக்கெட்டும் கிடையாது. கம்பல்சரி வேஷ்டி இல்லைனா பூண்டு, சரி பேண்ட்டு, சாரி ஏங்க கம்பல்சரி வேஷ்டி பேண்ட் போட்டுவாங்க. பூண்டுன்னு வருது வாயில். உள்ளார போய் பூஜை பண்ணணும்னா 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். அது தனியாக நம்ம பூஜைலாம் பண்ணல. நாங்கள் வெறுமனை நின்று சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படியே. அது 100 ரூபாங்க இது செய்யலாங்க. ஆமாம், பூஜை 50 ரூபா டிக்கெட்டு. 50 லட்டுக்கு டிக்கெட் 50 ரூபா. குளிக்கிறதா இருந்தால் புண்ணியம் அதில் குளிக்கலாம். சரிங்களா? நல்லா அருமையானவங்க. வேற மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து. கண்டிப்பாக மடிக்கேரி வந்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் வரணும். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த மட்டும். செம ஸ்பாட்டு உண்மையிலே. செப்பலுக்கு தான் 3 ரூபாயாங்க. ஒரு ஜோடி செப்பல் போட்டிங்கன்னா 3 ரூபா. நானும் காரில் போட்டேன். ஏன் 3 ரூபா வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. நல்லா செமையான இடம் ஸ்பாட்டு உண்மையிலே. ஒரு பத்தாத நீர், காவேரி நீர். விவசாய மக்கள்லேருந்து அனைவருக்கும் பயன்படுற தண்ணி அது. சரிங்களா? ஓகே மக்கள், நம்ம அடுத்தது எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணல. மெயினே நமக்கு வந்து இந்த இடம் தான், தலைக்காவேரி ஸ்பாட்டு தான். வந்தாச்சு, அதுவே போதும் நமக்கு. உண்மையிலே நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது நமக்கு வந்து. சந்தோஷமாக இருக்குது. சரி, அப்படியே ஸ்பாட்டை முடிச்சுட்டு கிளம்பலாம் அடுத்தது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.